ஆரம்ப காலத்துல எந்த சேனல் பாடி ஷேமிங் ரேசிசம்லாம் தப்புன்னு சீரியல்ஸை கொண்டு வந்து சொன்னாங்களோ அதே சேனல் இப்போ பாடி ஷேமிங் ரேசிசம்லாம் இவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த சேனல் அது, என்ன ஷோல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. விஜய் டிவில ஆரம்ப காலத்துல நிறைய சீரியல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப சரவணன் மீனாட்சி, பாரதி கண்ணம்மாலாம் நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ, நல்ல திறமையான ஆளோ அவங்களை கொண்டு வந்தாங்க. பிளாக் ஸ்கின் டோன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஃபேமஸா எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சேனல்ஸை பார்த்து தான் நிறைய சேனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தா வந்து மக்கள்லாம் பாக்குறாங்க. நிறைய குட்டி குட்டி ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தோம்னா எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. யதார்த்தமா யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களை கொண்டு வந்து சேர்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லாருமே அந்த சேனலை பார்த்து காப்பி பண்ணி மற்ற சேனல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சதுனால விஜய் டிவிக்கு டிஆர்பி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல. இவங்க என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பாடி ஷேமிங் பண்றாங்க, ரேசிசம் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக் பாஸ் தான். பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல நிறைய ஆக்டர்ஸ் எங்கெங்கயோ கொண்டு வந்து அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. மக்களுக்கிடையே நல்லா ஃபேமஸாகவும் அது போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன ரீசெண்டா நடந்துச்சுன்னா, வாட்டர்மெலன் திவாகரை உள்ள கொண்டு வந்தாங்க. திவாகர் மேல ஆல்ரெடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்லாம் இருக்கு. யாரெல்லாம் தாக்குறாங்க அவரை வச்சு டிஆர்பி ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து அவரை வச்சு கொஞ்சம் டிஆர்பி ஏத்திக்கிட்டாங்க. அவரை மட்டும் தான் கொண்டு வந்தாங்களா? அது மட்டும் இல்ல, ஆபாசமா எந்த பெண்கள்லாம் இருக்காங்களோ அவங்களையும் கொண்டு வந்து உள்ள போட்டு அவங்க டிஆர்பியை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க, ஜோடி ஆர் யூ ரெடின்ட்டு. அதுல ஜட்ஜஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சாண்டி அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களே சில பேரை வந்து செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. ஆடிஷன்லாம் வச்சு பெண்கள் வந்து ஆண்களை செலக்ட் பண்ணும். அவங்க நல்லா ஆடுறாங்களா, நம்மளுக்கு இவங்க சூட் ஆவாங்களா, நம்மளோட ஸ்டைலும் அவங்களோட ஸ்டைலும் ஒத்து போகுமா, அதை வச்சுதான் இவங்க செலக்ட் பண்ணணும். இப்போ இங்க அது நடக்கிறது இல்லை. என்ன எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபுல்லா ஜிம்னாஸ்டிக்கு, அங்க இருந்து எகிரி குதிக்கிறது, இங்க இருந்து எகிரி குதிக்கிறது, இதுதான் அவங்க டான்ஸா நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதுல 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க அவ்வளவு அருமையா ஆடினாங்க. ஜட்ஜஸா என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரா ஆடி இருக்கீங்க, ஆனா இவங்களுக்கு தான் உங்களை எடுக்க முடியல. இத பார்த்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, அதே மாதிரிதான் அந்த பசங்களும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, நல்லா ஆடுறவங்களை எடுக்கலாம்ல, ஜிம்னாஸ்டிக் பண்றவங்க, கை காலை உதறவங்க, இவங்கள போய் கொண்டு வந்து எடுத்து பேசுறாங்களே, அவங்கள நான் தப்பா சொல்லல, ஆனா வந்து இந்த மாதிரி ஆடுறவங்கலாம் இருக்காங்க, ஜிம்னாஸ்டிக்கை வச்சு மட்டுமே உள்ள எடுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு எது வருமோ அதை தானே ஆட முடியும். அவங்களோட தனித்திறமையை வச்சு அவங்க ஆடுறாங்க. ஆனா அதை பார்த்து செலக்ட் பண்றது கூட அவங்க மனசு இல்லை. அதை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல சாண்டியே நின்னா கூட இந்த பசங்க எடுக்க மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.